திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னை மிரட்ட முடியாது, எனக்கு தன்மானம் தான் முக்கியம், ஆட்சி அதிகாரத்தை விட தன்மானம் தான் முக்கியம் அப்படின்னும் கைக்கூலிகளுக்கு முடிவு கட்டப்படும் அப்படின்னு இறங்கி அடிச்சிருக்கிறாரு எடப்பாடி அவர்கள். என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். நேற்றைய தினம் சென்னையில பேசிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, மழை காரணமாக தான் தருமபுரி மாவட்ட சுற்றுப்பயண திட்டம் மாற்றி அமைக்கப்பட்டுச்சு. ஆனா எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் உள்கட்சி பிரச்சனை குறித்து அமித்ஷாவுடன் பேச டெல்லி செல்கிறார் அப்படிங்கிற செய்தி வெளியாச்சு. அதிமுகவை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது, ஆட்சி அதிகாரத்தை விட தன்மானம் தான் முக்கியம், இம்மி அளவு கூட அதை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறாரு. மேலும் அவர் என்ன சொல்றாருன்னா, சில பேர் கூலிப்படைகளை வைத்து ஆட்டம் போடுறாங்க, அந்த கூலிப்படைகள் யார் அப்படின்னு அடையாளம் கண்டுட்டோம், அவங்களுக்கு விரைவில் முடிவு கட்டப்படும் அப்படின்னும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்கிறாரு. தொடர்ந்து பேசிய அவர் என்ன சொல்றாருன்னா, சிலர் அதிமுக ஆட்சியை கவிழ்க்க பார்த்தாங்க, அவங்கள மன்னிச்சு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தோம், ஆனாலும் அவங்க திருந்தல, மீண்டும் அதிமுக அலுவலகத்தை அடித்து நொறுக்கினாங்க, இன்னொருவர் 18 சட்டமன்ற உறுப்பினர்களை கடத்தி கொண்டு போனாரு, இவர்களை எல்லாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. மேலும் அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு உறுதியான எண்ணமும் மனநிலையும் இருக்கு, எதற்கும் அஞ்ச மாட்டேன், என்னை யாரும் மிரட்ட முடியாது அப்படின்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள், மத்தியில் இருந்து யாரும் என்னை அச்சுறுத்தவில்லை, நமக்கு நல்லதுதான் செஞ்சாங்க, ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் கட்சியை கபலீகரம் செய்ய பார்த்தாங்க, ஆட்சியை கவிழ்க்க பார்த்தாங்க, அவங்க கிட்ட இருந்து கட்சியை காப்பாற்றி கொடுத்தவர்கள் மத்தியில் இருந்தவர்கள் தான், அதாவது பாஜக தான் சொல்றாரு, அந்த நன்றியோடு நாங்க இருக்கிறோம் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் பிரிந்து சென்றவர்களை சேர்ப்பது குறித்து திட்டவட்டமாக பேசியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதாவது கட்சிக்கு உழைப்பவர்களை தான் அனுசரித்து செல்ல முடியும், வெற்று பேச்சு பேசுபவர்களை அனுசரித்து செல்ல முடியாது, சிலர் அதிமுகவை அடமானம் வைக்க பார்க்கிறாங்க, அதிலிருந்து காப்பாற்ற அனைவரும் துணிந்து நிற்க வேண்டும், அதிமுகவுக்கு துரோகம் செய்பவர்கள் நடுரோட்ல நிற்பாங்க, கட்சிக்கு துரோகம் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் இறைவன் மன்னிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் ஊடகங்கள்ல அதிமுகவுடைய செய்தியை வெறும் 4 நிமிஷம் மட்டும்தான் காட்டுறாங்க, முக்கியத்துவம் இல்லாத செய்திகளை நாள் முழுவதும் காட்டுவதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு.